பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த சின்ன ஊருக்குள்ள 2 பூனைங்க வாழ்ந்து வந்துச்சு. ஒன்னு தந்திரமானது, இன்னொன்னு ரொம்ப சாதுவானது. தந்திரமான பூனை பார்க்க அழகா வெள்ளை நிறத்திலையும், இந்த சாதுவான பூனை பார்க்க அச்சத்தை கொடுக்கிற மாதிரி கருப்பு நிறத்திலையும் இருந்துச்சு. இந்த தந்திரமான பூனை பண்ற எல்லா சேஷ்டைக்கும் அந்த பழி முழுக்க இந்த சாதுவான கருப்பு பூனைக்கு மேலதான் வந்துச்சு. இதனால நாளுக்கு நாள் அந்த கருப்பு பூனையை அந்த ஊர் ஜனங்கள்லாம் வெறுத்தாங்க. பார்த்தாலே தொடப்பத்தெடுத்து அடிப்பாங்க, அல்லது தண்ணி எடுத்து ஊத்துவாங்க. ஏய் போ போ அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க. இதனால அந்த கருப்பு பூனைக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கவே வேதனையா இருந்துச்சு. நான் வேற எங்க போய் பிழைக்கிறதுன்னு தெரியாம இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ஊருக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்திருந்தாரு. அவருக்கு இந்த கருப்பு பூனையை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அத பின்னாடி ஓடி போய் பிடிக்கிறதுக்கு போனாரு. ஆனா கருப்பு பூனை, ஐயோ இவர் ஏதோ நமக்கு கெட்டது செய்ய போறாருன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சுது. இதை பார்த்த அந்த ஊருக்காரங்க, யாரோ ஒருத்தர் வந்து அந்த பூனையை பிடிச்சிட்டு போனா போதும்னு அந்த கருப்பு பூனையை லாவகமா பிடிச்சி அந்த வெள்ளைக்காரர் கையில கொடுத்துட்டாங்க. அவர் அந்த பூனையை வாரி அணைச்சு முத்தமிட்டு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் இப்படி வெளியே போன அதே நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு குறவன் வந்தான். ஆமா, பூனையை பிடிக்கதான். என்னங்க, நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான். சில நேரத்துல யாரோ பண்ற தப்புக்கு பழி நம்ம தலைமையில வந்து விழும். என்ன பண்றதுனே புரியாது. அட, நல்லது செய்ய போய் கெட்டது வருதுன்னு புலம்பி தவிப்போம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க் 5:34. ஆமாங்க, நீங்க இன்னைக்கு என்னென்ன வேதனையோட இறைவனை நோக்கி பார்க்குறீங்களோ அவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ சமாதானத்தோட போ. உன் வேதனை எல்லாவற்றையும் நான் நீக்கி போட்டுட்டேன். இனி நீ சுகமாய் இருக்கலாம்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.